திரு வேல்முருகன், அமலாக்கத்துறையை இந்த கட்டத்தை நோக்கி தள்ளி இருக்கிறது ஆம் ஆத்மி அல்லது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அப்படித்தானா? உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு நான் உங்கள் கேள்விக்கு போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால்ன்றது இந்திய தேசிய இந்த மக்களினுடைய கனவு. அவர் எதை பிரதிபலிச்சார்னா, சராசரி சாமானிய மனிதன் எப்படி அரசாங்கத்தில் பணி செய்ய முடியும், எப்படி வர முடியும், அரசு ஆட்சியை எப்படி செல்ல முடியும் என்ற ஒரு எளிய மனிதர்களுடைய கனவின் ஒட்டுமொத்த வடிவமாக இன்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்க்குறேன். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா மிடில் கிளாஸ் மக்களுடைய நாயகனாக அவர்களுடைய எல்லாருக்குமே இருக்கும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பின் அடையாளமாக கெஜ்ரிவால் என்ற ஃபினாமினா இருக்குது. அந்த ஃபினாமினாவை நீங்கள் உடைக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய முயற்சி. இப்போ உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அமலாக்கத்துறையை நாங்கள் இதை தள்ளி வைக்கல. இட் வாஸ் அ டெலிபரேட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் த டே ஒன் பை தி பிஜேபி கவர்மெண்ட் டு மலைன் தி கெஜ்ரிவால். ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் ஊழல் எதிர்ப்புன்றதான் மிகப்பெரிய அடையாளம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு விஷயம் ஆயிருக்கலாம், அதுதான் சொல்றேன். ஊழல் எதிர்ப்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் நாங்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் சிங்லான்னு சொல்லி எங்களுடைய பஞ்சாப் மினிஸ்டர், within 6 months he was sacked and he was imprisoned. காரணம் என்னன்னு தெரியுங்களா? அவர் பகவந்த் சிங் மான்ல ஹெல்த் மினிஸ்டராக இருந்த அவர் 1% கமிஷன் கேட்டார்ன்ற அடிப்படை காரணத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு, பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் எங்களுடைய அரசாங்கத்தால். கெஜ்ரிவாலுடைய அறிவுறுத்தின் பேர் இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் கலங்கடிக்கணுன்ற முயற்சி தான் இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் தான் நான் சொல்ல வரேன். காரணம் நான் சொல்றேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் பேசுறீங்கல்ல ஊழல்ல, நீங்கள் உங்களுக்கு ஊழல் பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? தார்மீக நான் சொல்கிறேன். ஐ கேன் ரீட் தீஸ் நேம்ஸ். ஐ ஹாவ் a list of names, 50 names நான் இன்னைக்கு படிக்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் தட், பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 50 நேம் நான் சொல்கிறேன். இந்த 50 நபர்களும் உங்களால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள், ஈடியால் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். இதுவரைக்கும் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சமீபத்தில் இருந்த அஜித் பவார் கூட உங்களை நீங்க ஏன் அவர் மேல நடவடிக்கை கைவிடப்பட்டது? ஆகவே இந்த மது கொள்கையில நீங்க திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் a conspiracy. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க 100 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக சொல்றாங்க. இன்னைய வரைக்கும் மது கொள்கை அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு கேள்வி வருது. ஏன் கூட மது ஒழிப்புக்காக போராடியவர் மது கொள்கையை வகுத்திருக்கிறார் அப்படின்னு வேதனைப்படுகிறார் அண்ணா ஹசாரே. அதற்கு என்ன பதில்? அவர் அந்த வார்த்தைக்கு நான் போய் இட்ஸ் a governance. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இட்ஸ் a governance. அந்த டெல்லி அரசாங்கத்தில் என்ன டெல்லி அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த கவர்னன்ஸ் இந்த லிக்கர் பாலிசி எப்படி ஒரு இன்றியமையாத ஒரு விஷயன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தென் தட் டு பர்டிகுலர்லி நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் ரீஜனாக இருக்கக்கூடிய டெல்லியில் நீங்கள் லிக்கர் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நடத்தவே முடியாது. இட்ஸ் an essential, it has become essential part of essential part of கனவா ஒருவர் உருவாகி இருக்கிறார் அப்படின்னு வரும்போது அப்ப கொள்கை மீறி அங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸ்க்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏய்ந்து கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயம் அதை எப்படி இந்தியாவோட கனவுன்னு சொல்ல? கனவு ஒரு சராசரி மனிதனுடைய கனவு எப்படி அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றத நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா எந்த 3 விஷயங்கள்ல கெஜ்ரிவால் இன்னைக்கு he has made the complete transformation in the Delhi state. ஒன்று எஜுகேஷன். he has completely இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தேடி ஓடுற மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளிகளை நோக்கி அங்க போயிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் எஜுகேஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஹெல்த் கேர், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி கார்பரேட் இது நம்மள டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் பண்ணி ஏன் உங்களால் 3 முறை தோற்கடிக்க முடியல கெஜ்ரிவாலை? ஏனென்றால் அவர் மக்களினுடைய அபிமானத்தையும் நன்மதிப்பையும் மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கிறார். ஆகவே அது கரிஸ்மா அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது வேற. இப்போ இந்த சம்மனுக்கு ஏன் ஆஜராகல? மடியில கனம் இல்லைன்னா நேர்ல ஆஜராகலன்னா திரும்ப அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இட் இஸ் a conspiracy and ploy scripted story by the ED
அதாவது மோடியின் ஏவலாளாக இருக்கக்கூடிய கையாளாக இருக்கக்கூடிய ஈடியினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதா என்ற கேள்வியை தான் வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னை அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களா விட்னஸா கூப்பிடுறீங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஈவன் நேத்து கூட சேலஞ்ச் ஆல் தி சம்மன்ஸ் பிஃபோர் தி டெல்லி ஹைகோர்ட். அந்த டெல்லி ஹைகோர்ட்ல 2:30 மணிக்கு வந்து நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை கொடுங்க, வில் என்கொயரி இன்டுன்னு சொன்னப்ப அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே இன்னைக்கு இட் வாஸ் போஸ்டட் டுடே. அப்போ வந்து நீங்க அந்த மெட்டீரியலை கூட நீங்க தர மறுக்கிறீங்க. உங்களுடைய ஆளுகைக்குள் நீங்க நினைக்கிறத தான் நாங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. we are is a popular leader, politically elected leader, and he can fulfill the aspirations of the people. அதை தடுக்கணும்ன்றது தான் உங்களுடைய செயல்பாடு. அப்ப நீங்க வந்து elected people அல்லது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படின்றதுனாலயே அவரை கைது செய்யாம இருக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன்பு எல்லாரும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறணும்ன்றதான் எங்களுடைய அடிப்படை தாற்பயம். அதுதான் தாற்பயம். நாங்க போல எக்ஸாக்ட்லி we have the legal recourse. அவரோட கேள்வியில ஒரு நியாயம் இருக்குல்ல. அவரே ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. அப்போ 9 முறை சம்மன் அனுப்பும்போது அவர் ஆஜராகி அதுதான் நான் கேக்குறேன். மனிஷ் சிசோடியா மேல நீங்க வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க. Next, you also filed a charge sheet against the Manish Sisodia. இதுவரைக்கும் நீங்க சொல்லப்பட்ட குற்றச்சாட்டான 100 கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றதாக சொல்லப்பட்டதற்கு எங்கே எவிடன்ஸ் இருக்கு? எந்த மெட்டீரியலும் ஈவன் மனிஷ் சிசோடியா பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்ப கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த 100 கோடி ரூபாய்க்கான ட்ரையல் எங்க இருக்குன்னு வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து இடியால் பதில் சொல்ல முடியவில்லை. பேரா 14 ஆஃப் தி அந்த மனிஷ் சிசோடியா பெயில் ஆர்டர் காப்பியில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இட் வாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ன்றது ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் ஃபோனை வந்து மறைச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டு அது வந்து ட்ரையலில் டிசைட் பண்ணுங்க. அவங்க எங்க தெரியுமா இந்த வழக்கில் வந்து தீர்மானிச்சாங்க? அது ஒரு அபத்தமான விஷயம். இந்த வழக்கில் வந்து குறிப்பாக சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு அந்த கிட்டத்தட்ட 845 அந்த பிரைவேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட 5% கமிஷனை வந்து 12% கமிஷனாக உயர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே லைசன்ஸ் ஃபீ வாஸ் 5 lakhs rupees. அந்த 5 lakhs rupees வந்து இந்த ஒரு இது கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். இந்த 800 இது நான் முடிச்சேன். அப்பதான் இது ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்துட்டு இல்ல நீங்க இல்ல ஏன் தொடர்ந்து இல்ல ஷார்ட்டா முடிச்சேன். இல்ல ஷார்ட்டா முடிச்சேன். நேரம் எடுக்கும். இல்ல அது ஷார்ட்டா ஏன்னா நீங்க வந்து தெளிவுபடுத்த இல்ல கெஜ்ரிவால் இல்ல கெஜ்ரிவாலோட ப்ரமோஷன் இல்ல கெஜ்ரிவாலோட ப்ரமோஷன் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அதற்கான பதில் நாங்க சொல்ல வேண்டிய எதுக்கு நம்ம இந்த டிபேட் நீங்க நடத்துறோம்? நம்ம ஒரு உண்மை வெளிக்கொண்டு அந்த டேட்டாக்குள்ள ரொம்ப போனோம்னா நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதுதான் சொல்றேன். இதுதான் வந்துட்டு அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த 5% கமிஷனை 12% கமிஷனாக தான் உயர்த்தினாங்கன்றது அலிகேஷன். அதற்காக அந்த பாலிசியை டிசைன் பண்ணாங்க. அதுக்காக 100 கோடி பெற்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 கோடி பெற்றதற்கான இதுவரைக்கும் வந்து மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மது கொள்கையில எந்த விதமான முறைகேடுமே நடக்கல. இது முழுக்க அரசியல் அந்த LG வந்து ரிப்போர்ட்டை வந்துட்டு LGக்கு ப்ரோபோஸ் பண்ணி LG made 6 corrections in the draft committee that was corrected. Thereafter it was implemented. அப்படி இருக்கும்போது நீங்க it's a policy decision of the government. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் வந்து நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு 45 கோடி ரூபாய் கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணணும். எங்க இருக்கு? எங்க சொல்லுங்க? 45 கோடி ரூபாய் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சீஃப் செக்ரட்டரி அங்க டெல்லில உங்க நீங்க அப்பாயின்ட் பண்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சீஃப் செக்ரட்டரி நீங்க ஆள போடுறீங்க. பிஜேபி ஆல சீஃப் செக்ரட்டரி அப்படி அப்படிதான் போடுவாங்க. அரசாங்கத்தை செயல்படாம தடுத்தது வந்து இந்த மோடி அரசாங்கம். ஏன் காரணம்னா மோடியால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் எதுனா நான் வந்து விஸ்வகுரு அகில உலகத்துக்கே தலைவர் நான் சொல்லக்கூடிய நிலையில அவர் உனக்கு தலைவர் யாருன்னா என்னோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற விஷயத்தை உங்களால் ஜீர்ணிச்சுக் கொள்ளவே முடியவில்லை. அதனால நீங்க கேம்பெயின் பண்றீங்க, அவரை மலைன் பண்ணணும்னு பாக்குறீங்க. அதனுடைய முயற்சி தான்.